இந்த வாரம் என்னென்ன புதுப்படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, எந்தெந்த புதுப்படங்கள் எந்தெந்த தேதியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் மாதம் எண்டு இந்த வருஷம் எண்டில் என்னென்ன புதுப்படங்கள் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த வாரம் பெரிய படங்கள் எதுவும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன செலர் மற்றும் டன்கி போன்ற படங்கள் தமிழ் சினிமாவில் மற்றும் அதர் லாங்குவேஜஸ் படம் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. அப்படி இருந்தும் இந்த வாரம் 10க்கும் மேற்பட்ட ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 29ஆம் தேதி ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் ரூட் நம்பர் 17 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மன்சூர் அலிகான் நடிப்பில் சரக்கு படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நந்திவர்மன்ற ஸ்மால் பட்ஜெட் படமும் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வட்டார வழக்கு படமும் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் இவனா நடிப்பில் மதிமாறன் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சமுத்திரக்கனி மற்றும் ரித்விகா நடிப்பில் யாவரும் வல்லவரே படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த படம் இந்த வாரம் ஹாரர் படமாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேய்க்கு கல்யாணம் படமும் இந்த வாரம் டிசம்பர் 30ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மூத்த குடி படம் தமிழ் சினிமாவில் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. மூன்றாம் மனிதன் இந்த படம் சென்சார் ஆகி டிசம்பர் 29 ரிலீஸ் பண்ணுறதா இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரூட் நம்பர் 17, சரக்கு, நந்திவர்மன், வட்டார வழக்கு, மதிமாறன், யாவரும் வல்லவரே, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, பேய்க்கு கல்யாணம், மூத்த குடி, மூன்றாம் மனிதன் இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? மங்கள் வாரம் தமிழ் டைட்டில் செவ்வாய்க்கிழமை. இந்த படம் கம்மிங் டியூஸ்டே டிசம்பர் 26ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜெய் மற்றும் ஆக்டர்ஸ் நயன்தாராவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அன்னபூரணி. இந்த படம் இப்போ அஃபிஷியலாக கம்மிங் வீக் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 29ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் அன்னபூரணி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. லைசன்ஸ் இந்த படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இப்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. லைசன்ஸ் படம் டிசம்பர் 29ஆம் தேதி ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. மணி ஹெய்ஸ்ட் வெப்சீரிஸில் வரக்கூடிய பெர்லின் கதாபாத்திரத்தோட முழு ஸ்டோரியாக வெப்சீரிஸாக இந்த வாரம் டிசம்பர் 29ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜிலும் பெர்லின் வெப்சீரிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு இந்த 4 படங்கள் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேறு எதனா புது படங்கள் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.